கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், கடக லக்னம். 24 வயசு ஆகுது. மேரேஜ் அண்ட் லைஃப் சொல்யூஷன் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு. இப்ப கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு குரு அதிசாரம் ஆக போறாரு. எனக்கு அப்படின்னா, உங்களுக்கு அக்டோபர் மாசம். அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி குரு அதிசாரம். அப்ப அவர் ஜென்ம குருவா இந்த கடகராசிக்காரங்களுக்கு 2 மாசம் கணக்கிட்ட நிக்க போறாரு. 2 மாசம் 10 நாள் சம்திங். அப்ப அந்த 2 மாசம் 10 நாள்ல உங்களுக்கு திருமண வாய்ப்பை ஒருக்க ஏற்படுத்துவார். அப்ப ஜென்ம குருவா இருந்து உங்களோட திருமண வாழ்க்கைய 7ஆம் பார்வையா பார்க்கும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைஞ்சிச்சுன்னா, நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சாங்கன்னா, தாராளமா நீங்க அடுத்த 2 மாசத்துல கூட திருமணம் பண்ணிட்டு, திருமண வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அப்ப லைஃப் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது திருமணம் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மனைவி, மக்கள எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா, நீங்க கரெக்ட்டா வேலைக்கு போக, கரெக்ட்டா இன்கம் பேசஸ் எடுக்கிறீங்கன்னா, பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்திருக்கீங்க. புதன் மாச, கேது மாச தாண்டி இப்ப சுக்கிர மாச. சுக்கிரன் இயற்கை சுபர் திசை நடத்துறது ஒரு பாசிட்டிவ். சுக்கிர தசை முடியறதுக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ள வருவதற்கு உங்க ராசிக்கும், உங்க ஜாதகத்துக்கும் ஒத்துழைக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். கரெக்ட்டா இந்த குரு அதிசாரத்த பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?